A warm evening to one and all present here. This is Dr. Ashwin Sangamesh Palani Swami, I'm a child-centric medical practitioner. I first of all thank Nagur Gani sir for giving me this wonderful invite. I'm really very happy in addressing you parents today in this beautiful day. It's an annual day occasion. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பதான் எல்லாரும் மூஞ்சிலையுமே ஒரு சிரிப்பு தெரியுது. ஸோ எல்லாரும் சந்தோஷமா ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனை விட்னஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பார்த்தேன், இங்கிலீஷ்ல கொஞ்ச நேரம் பேசி எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு வெரி ஃப்ராங்க்லி டெல், நான் ஒரு பீடியாட்ரிஷியன், நான் ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஐம் அ பேரண்டிங் கோச். இன்னைக்கு இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு நம்ம குழந்தைங்க என்னென்னலாம் படிச்சிருக்காங்க, என்னென்னலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கிறத தான் இப்ப ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து மேடம் வந்து படிச்சு காட்டினாங்க. இப்ப நீங்க விட்னஸ் பண்ண வந்திருக்கிறதும் இந்த என்டையர் இயருக்கான அவங்களோட பிரசன்டேஷனை தான் நீங்க வந்து பார்க்க வந்திருக்கீங்க. எதுக்காக ஒரு ஆனுவல் டே வைக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா பேரண்ட்ஸ்? ஏன் ஒரு ஆனுவல் டே வைக்கிறோம்? எனி ரீசன் ஃபார் த ஆனுவல் டே? சரி, ஏன் எக்ஸாம் வைக்கிறோம்? எனி ரீசன் ஃபார் எக்ஸாம்ஸ்? சோ இந்த விஷயம்லாம் நம்ம குழந்தைங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு விட்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஒழியோ எந்த குழந்தை பெட்டரா இருந்துச்சு அப்படிங்கறத கம்பேர் பண்றதுக்காக இல்ல. இந்த மேடை ஏறும் அனைத்து குழந்தைகளுமே வெற்றியாளர்கள் தான். இந்த மைக் அவ்வளவு சீக்கிரம் படிச்சு நம்மளால வந்து பேசிட முடியாது. இந்த மைக் அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. ஒரு 100-150 பேருக்கு முன்னாடி ஒரு மைக்கை பிடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எனக்கு அந்த வாய்ப்பே 21 வயசுலாம் கிடைச்சது. ஆனா மேபி உங்க குழந்தைகளுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னா as a parent நீங்க அதுக்கு தான் சந்தோஷப்படணும், இன்ஸ்டெட் ஆஃப் கம்பேரிங். இன்னைக்கு பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. எத்தனை வீட்லலாம் பேரண்டிங் அப்படின்னா ஒரு பிரச்சனையே இல்லை சார், நான் ஒரு சூப்பர் பேரண்டிங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு பேரண்டிங் எல்லாம் அத்துப்படி, என் குழந்தையெல்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுற அளவுக்கு யாருனாலே முடியாது. ஒரே ஒரு மதர். ஒத்துக்கிறீங்களா மேம்? வெரி குட். அந்த ஒரு மதர் தான் இருக்கு, வேற யாருனாலே முடியலையா? சோ இங்க இந்த ஜெனரேஷன்ல எஸ்பெஷலி பேரண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வரைக்கும் பேரண்டிங் பத்தி பேசாத ஆளுகளே இல்ல, எல்லாரும் பேசிட்டாங்க. பட் பிராக்டிக்கல் ரீசன் we will be not able to, நம்மளால வந்து வீட்ல ஒரு பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை ஈஸியா எடுத்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம இமீடியட்டா அதை யாரோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்மள எப்படி வளர்த்துனாங்கிறத கம்பேர் பண்ணி பார்ப்போம். இஸ் இட் பாசிபிள் அவங்களெல்லாம் இப்ப நம்ம அடிச்சு வளர்த்துன மாதிரி இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை உங்களால அடிச்சு வளர்த்த முடியுமா? முடியல. அண்ட் உங்க கூட தான் பேசி பழகிற அந்த குழந்தைகளை விட இன்னைக்கு எந்த மாதிரி குழந்தைகளை நீங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? டிவி, போன், அதுல கேம் விளையாடுறது, அதை மட்டும் எங்க பிடிங்கி பாருங்க பார்க்கலாம். அவனுக்கு அது கோவத்திலேயே அது 10 மடங்கு கோவமா வந்து நிக்கும். பட் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு எங்காவது யோசிச்சிருக்கீங்களா? குழந்தை பிறக்கும் போதே என்ன போனோட பிறந்துச்சு? அப்புறம் ஏன் இந்த கோவிடுக்கு அப்புறம் மட்டும் இந்த குழந்தைங்க கையில நிறைய போன், நிறைய கேஜெட்ஸ், அடம் பிடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நாம கூட தான் அடம் பிடிச்சிருக்கோம், பட் ஒரு லிமிட் இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதுக்கான காரணம் என்ன? அந்த போனை நீங்க தான் கொடுத்திருக்கீங்க கையில. உங்க வேலையில அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க போனை கையில கொடுத்தீங்க. நீங்க வண்டி ஓட்டும் போது அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக போனை கையில கொடுத்தீங்க. இன்னைக்கு அந்த போனே அவனை ஓவர்டேக் பண்ணி உங்ககிட்ட பேசுறத கூட அவன் வந்து கம்மி பண்ணிட்டான், குறைச்சிக்கிட்டான். அவனை உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னைக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் ஒரு குழந்தைக்கு நீங்க சாப்பாடு போட்டு ஊட்ட முடியும், அவனை அடங்கி உட்கார வைக்கணும் அப்படின்னா ஒரு போனை கையில கொடுத்துட முடியும். பட் அதை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அவனை கண்ட்ரோல் எடுத்து பாருங்க, முடியாது. பட் இங்க தப்பு வந்து பேரண்ட்ஸ் சைட்ல மட்டும் இல்லைங்க, இங்க தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் சைட்லயும் இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்க கீழே விழுகும் போது சேஃபா விழுகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தலகாணியை பிளேஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப அவனுக்கு கீழே பூமியோட வலி என்னாச்சு தெரியல. ஆனா அதுக்கு மேல பேரண்ட், கிராண்ட் பேரண்ட் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பட்டு கம்பளம் போத்திட்டாங்க. இதுதான் பெரும்பாலும் வீடுகளில் நடக்கிற பிரச்சனை. இதே குழந்தை பெரியவன் ஆகும்போது பேம்பர் ஆகுது. பேரண்டிங் பதிலா பேம்பரிங் பண்ணி 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 அவனுக்கு தேவைப்படுறதுக்கும் மேல அவனுக்கு வந்து செல்லம் கொடுத்து நீங்க வளர்த்திடுறீங்க. அவனுக்கு ஒரு 22 வயசுலயோ 23 வயசுலயோ நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கடனை நீ கட்டுன்னு வந்து நிப்பான். எஸ் ஆர் நோ? அதே சிமிலரா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா ஒரே மாசத்துல இது போர் அடிச்சிருச்சு, வேற பண்ணிவேன்னு கேட்பான். இதுக்கு அடிப்படை காரணம், அவன் 60 வருஷம் வரைக்கும் வாழ்ற வாழ்க்கையே அவனோட முதல் 6 வருஷத்துல தான் அடங்கியிருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பழமொழி ஒண்ணு இருக்கு, 5 விளையாதது 50 விளையாது. அது இங்கிலீஷ்ல சொல்லப்போனா early 6 years of a child's life is next 60 what he is going to live. அப்ப முதல் 6 வருஷம் ஒரு குழந்தைக்கு நீங்க கருவறையிலிருந்து முதல் 6 வருஷம் அந்த குழந்தைக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்களோ அதுதான் அவனோட அடுத்த 60 வருஷ வாழ்க்கையா இருக்க போகுது. எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? நீங்களே ட்ரை பண்ணி பார்த்திருக்கலாம்.
10வது 12வது போய் ஒரு குழந்தையை கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாவோ, நான் தான் உங்க அப்பான்னு சொன்னீங்கன்னாவோ அவன் கேட்பான்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் நாட் பாசிபிள். அப்ப நீங்க 3 வயசுல 4 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப நம்ம யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப என்ன கிண்டர் கார்டன் தானே படிக்கிறான், இப்ப என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான்னு சொல்லி அதெல்லாம் கோட்டை விட்டுட்டு நீங்க கடைசியில 10வதுல முடிச்சு ஐயோ போர்டு எக்ஸாம் வந்துருச்சு, என் பையன் மக்கு, டீச்சர் எப்படியாவது மிராக்கிள் பண்ணிருங்க, மேஜிக் பண்ணிருங்க, அவனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வச்சிருக்கீங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். நல்லா பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க, உங்க கூட படிச்சவங்கள பாருங்க. ப்ரீகேஜி எல்கேஜில மக்குன்னு லேபிள் பண்ற ஒவ்வொரு பையனும் 12வதுலயும் மக்கா தான் இருக்கான். மேபி ஆவரேஜா மாறி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ரேங்கா மாறி இருக்க வாய்ப்பே இல்ல. சிமிலர் வே ஃபர்ஸ்ட் ரேங்க் ப்ரீகேஜி எல்கேஜில வாங்கிட்டு இருக்கிற குழந்தை 12வது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கியிருக்கோம். ஆனா இவங்க எல்லாம் சாதனையாளர்கள் ஆயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அது வேற கதை. ஏன்னா நாம இங்க ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், கமான் சில்ட்ரன் ரிப்பீட்ல படிச்சிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? ஏ ஃபார் கமான் சொல்லுங்க எல்லாரும். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட், கமான் சில்ட்ரன் ரிப்பீட். இதுக்கு பேரு படிப்பு இல்லைங்க, இது வந்து மனப்பாடம் பண்றது. இங்க இந்த சமுதாயம் எப்படி ஒருத்தனை லேபிள் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, நல்லா மனப்பாடம் பண்ண தெரிஞ்சவன் ஃபர்ஸ்ட் ரேங்க், பாதி மனப்பாடம் பண்ண தெரிஞ்சவன் பாஸ், மனப்பாடமே பண்ணா தெரியாதவன் ஃபெயில். இதை வச்சு எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் வர முடியாது. பட் இன்ஸ்டெட் இப்படி படிச்சு பார்க்கலாமே. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிக் ஆப்பிள், சி ஃபார் சின்ன ஆப்பிள், இ ஃபார் இன்னொரு ஆப்பிள், எஃப் ஃபார் ஃபுல் ஆப்பிள், ஜி ஃபார் குண்ட் ஆப்பிள். ஏன் இப்படி படிக்க கூடாதுங்களா? ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு நீங்க ப்ரீகேஜில சொல்லி கொடுக்கும் போது அப்படிங்கிற சவுண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அஸ்வின்னாலும் ஏதான், அனிதானாலும் ஏதான், ஆப்பிள்னாலும் ஏதாங்கிற அந்த குழந்தைக்கு புரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆப்பிளையும் அந்த ஆப்பிள் வரையறதுக்காக நீங்க கொடுக்குற ரெட் கிரையானையும் நிறுத்திடுவீங்க. ஏன்னா இன்னைக்கு ஆப்பிள் ரெட்ல மட்டும் இல்ல, ஒயிட்ல, ப்ளூல, பர்பிள்ல எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எஸ் ஆர் நோ? அப்ப நம்மளோட வழிமுறையை நம்ம மாற்றினா மட்டுமே போதும். நம்ம கல்வி முறையை நம்ம வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்த்தாவே போதும், நம்ம அனைவராலும் சாதனையாளர்களாக முடியுங்கிறத நீங்க ஆஸ் அ பேரண்ட் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். சுந்தர் பிச்சை எத்தனை பேருக்கு தெரியும்? ராமசாமி அவருக்கு தெரியும், ஏன்னா அவர் சொந்தக்காரரா இருப்பார். சுந்தர் பிச்சை கூட தாங்க அதே கிளாஸ் ரூம்ல ட்ரிப்ளிகன்ல ராமசாமி 12th முடிச்சாரு. அவர் இன்னைக்கு யாருக்குமே தெரியல. ஆனா சுந்தர் பிச்சை உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு இந்தியர் இங்க சென்னையில் இருக்கிற ட்ரிப்ளிகன்ல வந்து 12வது முடிக்கிறாரு. இன்னைக்கு கூகுளோட சிஇஓவா போய் கலக்கிட்டு இருக்காரு. ஏன்? இன்ஃபேக்ட் 90% ஆஃப் அவர் ஓவரால் வேர்ல்ட் கம்பெனிஸ் இருக்கிற எம்என்சி டாப் பொசிஷன்ல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியன்ஸ் தான். நீங்க இப்ப உங்களோட கம்பேர் பண்ணிக்கங்க. நாம படிக்கிற அதே கிளாஸ்ல நம்ம கூட 20-25 பேர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அதே டீச்சர், அதே சப்ஜெக்ட், அதே யூனிஃபார்ம், அதே ஃபீஸ், அதே கிளாஸ் ரூம், அதே சாப்பாடு. ஏங்க அந்த ஒரு ஆள் மட்டும் சாதிச்சாரு? லக்கா? ஏன்னா அவங்களுக்கு மட்டும் திறமை இருந்துச்சா? திறமையோட பிறந்தாங்களா? நோ. இட்ஸ் அபவுட் தி எக்ஸ்போஷர் ரேட். அவருக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்போஷர் யாருக்கும் கிடைக்கல. நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் பயன்படுத்துற ஒரு வாக்கியம் இருக்கு. சாமானியனுக்கும் சர்வதேச கல்வி அது நிரந்தரமான ஒரு கல்வியா கிடைச்சா மட்டும் போதும், அவங்களால எந்த ஒரு பாயிண்ட்லயும் போய் சாதிக்க முடியும். அதுக்கு ஆஸ் பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தலகாணி வைக்கிறதோ பட்டுக்கம்பளம் வைக்கிறதோ உங்களோட பொறுப்பு இல்ல. அந்த பூமியில அந்த குழந்தை தயவு செஞ்சு விழுகட்டும். விழுந்து அவனா எந்திரிக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை பின்னாடி கொடுத்து, நீ முன்னாடி நடடாம அவனே பின்னாடி நான் இருக்கேன், எதனால நான் பாத்துக்குவேங்கிற தைரியத்தை மட்டும் தான் பேரண்ட் கொடுக்கணும். முடியோ தர 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 தரன்னு கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக கூடாது. இஸ் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங் ரைட் நவ். எங்க காலத்துல நாங்க பார்த்தது யாரை பார்த்து வியந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் 90s கிட்ஸ்ல பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவோம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்னன்னு தெரியுமா? அவங்க ஒரு எல்லா விதத்துக்கும் லக்கியான ஒரு குழந்தையா பிறந்திருக்கான்னு சொல்லி. ஆனா இந்த காலத்துல நம்ம எல்லா குழந்தையும் எப்படி சொல்றோம் அப்படின்னா, brought up with silver spoon சொல்றோம். கடனை உடனே வாங்கியாவது சில்வர் ஸ்பூன்ல ஊட்டு, டிவியை போட்டு ஊட்டு. நான் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, என் குழந்தை பெரிய ஸ்கூல்ல படிக்கணும், நல்ல வசதியோட வாழணும். அப்ப அந்த கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியலன்னா, நாளைக்கு அவன் தோல்வியாளரா வந்து நின்று உங்க முன்னாடி தான் தலைகுனிய போறான். அதுக்கான ஆணி வேற யாரா இருந்திருப்பீங்க? பேரண்ட்ஸ் நீங்களா தான் இருந்திருப்பீங்க. அப்ப இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், இவிஎஸ் கிடையாது, பேரண்டிங். அதுவும் எப்ப வரைக்கும்? 6 வயசு வரைக்கும். இங்க பேரண்டிங் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா 50% அப்பா 50% அம்மா. வெறும் அம்மாக்கு மட்டும் 80% யாரும் தூக்கி கொடுக்கல. ஏன்னா இங்க மேடை ஏறும்போது அப்பா சந்தோஷமா வந்துருவாரு, வாங்க நானும் மெடல் வாங்கிக்கிற ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டும், இல்ல பாஸ் ஆகல, ஃபெயில் ஆகல, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கட்டும், என்ன வளர்த்தி வச்சிருக்கா பாருன்னு அம்மாவை தான் பேசுவார். சாப்பிடல இழைச்சா அம்மா தான் பிரச்சனை, குறும்பு பண்ணா அம்மா தான் பிரச்சனை. இங்க சம்பாதிக்க மட்டுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க.
ஃபாதர்ஸ், உங்களோட ரோல் கருவறையிலேயே ஆரம்பிச்சிருது. இன்ஃபேக்ட் கருவறையில 80% உங்களோட பங்குதான் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? சந்தோஷமா ஒரு கரு 9 மாசம் அவங்க அம்மாவோட வயித்துல இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? பிளசண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நஞ்சுக்கொடி. அந்த நஞ்சுக்கொடி 80% அப்பாவோட பெட்டர்னல் ஜீன்ல தான் ஆயிருக்கு. அதனாலதான் நமக்கெல்லாம் இனிஷியல் ரைட்ஸே கொடுத்திருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா இங்க எல்லா பழியும் ஈஸியா தூக்கி பேரண்ட்ஸ் அம்மா மேல நம்ம போட்டு போயிடுறோம். இங்க 50% அப்பாவும் 50% அம்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தையோட பயணிச்சா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கடைசி வரைக்கும் கிடைக்கும். இட்ஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் டைம். ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 1 மணி நேரம் டெய்லி உங்க குழந்தை கூட உட்கார்ந்து 3 வயசுல இருந்து பேசி இருக்கீங்களா? உனக்கு என்ன வேணும் அவன் கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? நம்ம கிண்டர் கார்டன்ல சொல்லுவோம், டீச்சர்ஸ்க்கு தெரியும் நினைக்கிறேன், LSRW லிசனிங் ஸ்பீக்கிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டா மேம்? லிசனிங் ஸ்பீக்கிங்னா என்ன? முதல்ல அவனுக்கு என்ன வேணுங்கிறத அவன் சொல்றதை நீங்க உட்கார்ந்து கேட்டிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க பேசுறத அவன் கேட்பான். சோ இங்க அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசியே கிடையாது. நாம டகார்னு சொல்லி நம்மளோட முடிவுக்குள்ள குதிச்சோம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்கு நாம அடிமையா மாறிடுறோம். அவன் போட்டு அப்பாவையும் அம்மாவை அடிச்சிட்டு இருக்கிறத அதிகமா இன்னைக்கு நம்ம பாக்குறோம். எஸ், சோ இது மாறணும் அப்படின்னா பேரண்டிங்கோட அடிப்படை விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், எஜுகேஷனை நீங்க எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்லி தரேன். இட்ஸ் அபவுட் 777 ஃபார்முலா. பேரண்டிங்ல ரொம்ப முக்கியம் இந்த 777 தான். அப்ப உங்க குழந்தையோட கண்ட்ரோல் உங்ககிட்ட எத்தனை வருஷத்துக்கு இருக்கு அப்படின்னா 21 வருஷத்துக்கு இருக்கு. உங்க குழந்தை உங்களால் இந்த உலகத்துக்கு வராங்க, உங்களுக்காக எல்லாம் வரல. they have something else to do with. ஒத்துக்கிறீங்களா? உங்களால தான் இந்த உலகத்துக்கு வராங்களோ, உங்களுக்காக வரல. அப்ப அந்த முதல் 7 வருஷம் நீங்க சரிக்கு சமமா 50-50% பேரண்டிங் பண்ணி அவங்க கூட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது போதும். இந்த காலகட்டத்தில் அம்மாவும் வேலைக்கு போறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறாங்க. வாட் இஸ் த யூஸ்? அவன் தூங்குனதுக்கு அப்புறம் நீங்க நைட் வந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமே கிடையாது. அது வரைக்கும் அவன் தாத்தா பாட்டி கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க செல்லம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள போய் நீங்க திட்டுறதுனால எந்த பிரயோஜனமே இல்ல. நீங்க பாத்துக்க வேண்டிய ரோலை இப்ப அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தயவு செஞ்சு எந்திரிச்சு சல்யூட் அடிங்க. அவங்க கூட சண்டைக்கு நிக்காதீங்க. ஏன்னா அவங்க 60 தாண்டிட்டாங்க. சைக்கிள் என்ன சொல்லுது? 6ல இருந்து 60க்கு அப்புறம் போறவங்களும் என்ன ஆயிடுறாங்க? குழந்தையா மாறிடுறாங்க. அவங்க கூட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல. அவங்களோட கௌரவத்தை அவங்க விட்டு கொடுக்க தயாராகவும் இருக்க மாட்டாங்க. அப்ப நாம as parent மாறிடணும். நாம மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, அந்த முதல் 7 வருஷம் மட்டும்தான் உங்க குழந்தையோட பிரெயின் களிமண் மாதிரி இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் அதை மோல்ட் பண்ணிக்கலாம். 7ல இருந்து அது கல்லா மாறிடும். தயவு செஞ்சு கல்ல உடைக்க ட்ரை பண்ணாதீங்க. தப்பா கிப்பா கல்ல உடைச்சிட்டீங்க அப்படின்னா சுக்குநூறாயிரும், மண்ணா மாறிடும். உங்களால அதை திருப்பி நொறுக்கி ஒட்டவே முடியாது. So 7 to 21, 7 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு நான் டாக்டர், நான் நினைச்சேன்னா என் குழந்தைய நான் டாக்டர் ஆக்க முடியும். ஒரு டீச்சர் அவங்களோட பையனையோ பொண்ணையோ டீச்சர் ஆக்க முடியும். அவங்க அதுல நம்பர் 1 தொழிலாளராக வருவாங்க. ஒரு நல்ல டாப் பிசினஸ்மேன் அவங்க குழந்தைய பிசினஸ்மேன் ஆக்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த கனவு இருக்கு? நீங்க நினைக்கும் ஒரு துறையை உங்கள் குழந்தைகள் எடுத்து சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை எத்தனை பேரண்ட் கிட்ட இருக்கு? கை தூக்குங்க. இவ்வளவுதானா? மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அது என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டுங்க, நல்லா இருந்தா சரி, சினிமாக்கு நடிக்க போறானா போட்டும். எஸ், இஸ் இட் வாட் யூ வாண்ட்? அப்கோர்ஸ் உங்களுக்காக அவங்க உலகத்துக்கு வரல, உங்களாலதான் வந்திருக்காங்க. பட் அவங்க என்ன வாங்கணும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் இருக்கணுங்கிறத உங்க ஃபியூச்சரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க தாராளமா அவங்களோட ஃபியூச்சர் அவங்க என்ன ஆகலாங்கிறத முடிவு பண்ணலாம். ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு தப்பு, பண்ணவே கூடாத ஒரு தப்பு என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் எதிர்த்தாப்புல வீட்டுக்காரங்கிட்டையும் போய் தயவு செஞ்சு இதை சொல்லாதீங்க. நான் இது ஆக்க போறேன், அது ஆக்க போறேன், அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், இவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான், நாத்தனார் குழந்தையார் சண்டை, மாமனார் மருமகன் சண்டை, இதையவே போட்டு உருட்டிட்டு இருக்கீங்களே. இது உலகம் இல்லை. நீங்க கையில வச்சிருக்கிற அதே செல்போன் இன்னைக்கு உலகத்தை அடக்கி பாக்கெட்ல வச்சிட்டு இருக்கு. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு நினைச்சா ஒரே டேப்ல நம்மளால ஆஸ்திரேலியாக்கு அமெரிக்காக்கு போன் அடிச்சு பேச முடியல. அப்ப உங்களோட புரணி பேசுறதை நிறுத்திட்டு கம்பாரிசன் அங்க போடுங்க. யூகே யூஎஸ்ல இருக்கிற 3 வயசு குழந்தையோட உங்க குழந்தைய கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்போஷர்ஸ் கொடுப்பீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா எஜுகேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க குழந்தைய வளர்த்த ஆரம்பிப்பீங்க. அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துரும். அப்ப முதல்ல போட்டி பொறாமையை நிறுத்திட்டு பக்கத்து வீட்டுக்காரனோட கம்பேர் பண்றதை ஸ்டாப் பண்ணணும். சோ இந்த 7 to 14 இயர்ஸ்ல ட்ரை டு கிவ் இனஃப் ஆஃப் எக்ஸ்போஷர் டு a child. எக்ஸ்போஷர் என்ன? சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது. உங்க வீட்டுல ஒரு ஓவியன் இருக்கலாம், ஒரு அழகான பைலட் இருக்கலாம், ஒரு கலெக்டர் இருக்கலாம், ஒரு டாக்டர் இருக்கலாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? 12ஆம் கிளாஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியா? நோ. அவனுக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ்லயோ ஒரு ஆர்ட் அண்ட் கிளாஸ்லயோ ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு 90 நாள் ட்ரையல் பீரியட் அவனுக்கு சேர்த்தி விட்டு அந்த பழக்கத்தை அவனுக்கு கொடுத்து நீங்களும் கூட போய் அதை நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல சாதிச்சான் அப்படின்னா அது அவனோட கிஃப்டட்னஸ் அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சரியான வயசு எது? 7 to
14, அந்த 7 to 14க்குள்ள இனாஃப் ஆஃப் எக்ஸ்போஷர் கொடுத்து உங்க குழந்தையோட தனித்துவம் என்னங்கறத கண்டுபிடிச்சு மேபி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் நீங்க கொடுக்கும்போது அது அவனோட வாழ்க்கையாவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் பேரண்டிங்ல ரொம்ப முக்கியம். அடுத்த 3வது பங்கு, இங்க உங்களுக்கே வெறும் 25% தான் ரோல். அவனே பாத்துக்குவான். which is 14 to 21 years of life. 14ல இருந்து 24 வயசு வரைக்கும் 21 வயசு வரைக்கும் உங்க பையனுக்கு நீங்க 25% வந்து பேரண்டிங் ரோல் இருந்தா போதும். 75% அவன் பாத்துக்குவான். 10th என்ன மார்க் வாங்குறான், அதுக்கப்புறம் என்ன காலேஜ் எடுக்கிறான், எந்த சிலபஸ்ல போறான், என்ன ப்ரொஃபஷன்ல போறாங்கறதெல்லாம் அவன் தயாரிச்சுக்குவான். அதுல அவன் சரியான பாதையில இருக்காங்கறத மட்டும் நீங்க பார்த்தா போதும். அங்க தேவையில்லாம இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல 2 பிள்ளைகளோட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கானா அந்த இடத்துல அதை கட் பண்றது மட்டும் தான் உங்களோட ரைட். அங்க போய் பேச்சுவார்த்தை நடக்கூடாது. ஓங்க 2 அப்பம் போயிடணும். ஏன்னா இந்த காலத்துல எல்லாரும் என்னங்குவாங்கன்னா, ஜென்டில் பேரண்டிங் சார், நான்லாம் அடிக்காம தான் சார் வளர்த்துவேன், என் குழந்தைகிட்ட போய் கெஞ்சுவேங்குவாங்க. நாமெல்லாம் அப்படி வளரல. அதே சேம் டைம் நாம அடி வாங்கின மாதிரி தர்ம அடி கொடுத்து நீங்க உங்க குழந்தைய வளர்த்த வேண்டாம். இட் should be a balanced parenting. எங்க அடிக்கணுமோ அங்க தயவு செஞ்சு அடிச்சிருங்க. அடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு சாரிடா கண்ணா, நான் தெரியாம அடிச்சிட்டேன், தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க. அடிச்சா ஏன் அடிச்சங்கிற எக்ஸ்பிளனேஷனை நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு, நாளைக்கு நீ இதை பண்ணினா ராஜா நான் திருப்பி அடிப்பேன்ட்டு படுத்துருங்க. இத பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இருந்தால் அந்த வீட்டுல அந்த குழந்தை ஒழுங்காக வளரும். அந்த 14 to 21ல சரியான ஒரு மாணவனாவோ இல்ல ஒரு சரியான மனிதனாவோ இந்த உலகத்துக்கு வந்து அவன் ப்ரொஜெக்ட் ஆவான். 21க்கு அப்புறம் தயவு செஞ்சு சொல்றேன், அவன் வாழ்க்கைக்குள்ள நீங்க போகாதீங்க. அதோட உங்க லைசன்ஸ் டைம் முடிஞ்சது. உங்களை நம்பி கட்டிட்டு வந்த ஒரு ஆள் இருக்குதுல்ல, அவங்களுக்கு கூட கட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, 21 வருஷம் குழந்தைய வளர்த்துறதுக்கு ஆயமாவா வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க தான் சோறு போடணும், வேற யாரும் போட மாட்டாங்க. சோ 21க்கு அப்புறம் தயவு செஞ்சு உங்களோட ஒய்ஃப ஹஸ்பண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க, ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப். ஏன்னா எங்க அப்பா அம்மா கூடயோ குழந்தைகளோடயோ நாம ட்ரெஸ் பாசஸ் கொஞ்ச நாள் தான் வாழ்றோம். ஆனா பிடிச்சோ பிடிக்காமையோ ஒய்ஃபோட ஹஸ்பண்டோட ஒய்ஃப் தான் வாழ்க்கையில அதிகமான நாட்கள் வாழ்றோம். அதை தயவு செஞ்சு மெமரிஸா மாத்தி சந்தோஷமா வாழுங்க. This is all about parenting. So this is a wonderful opportunity for me to give an enlightenment talk to one and half of you. But இங்க ரொம்ப முக்கியமான பதிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இந்த அளவுக்கு எக்ஸ்போஷர்ஸ், அதாவது நம்ம பிரெயினமிக்ஸ் கரிக்குலம் மாதிரி ஒரு இனோவேட்டிவான கரிக்குலமா வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து பிளட்ஜ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. which is a practical way of learning and தியா ரோபோட்டிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு இப்பவே அந்த எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்க மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்மளோட டைரக்டர் சார் வந்து இங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சோ இது எல்லாத்தையும் உங்க குழந்தைகளுக்கு ஒரு எக்ஸ்போஷர் உருவாக்குற ஒரு தருணமா தயவு செஞ்சு இப்பவே நீங்க பயணம் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி உங்க குழந்தைகளோட அந்தந்த துறையோட சாதனையாளர்களா அவங்கள மாத்துங்க. ஏன்னா எல்லார்த்த வீட்லயும் கலெக்டரோ டாக்டர் உருவாக போறது இல்ல. அந்த தனித்துவமையை கண்டுபிடிப்பு தான் பேரண்டிங்கோட ஒரு பியூட்டிஃபுல்லோட தருணம் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். டாக்டர் அஸ்வின் சங்கமேஷ். தேங்க்யூ சோ மச்.